என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா, நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்ட மைனி. காதலுக்கு மரியாதையெல்லாம் உனக்கு மறந்தே போச்சு. அவரு தேவதாப்பா. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. அவரோட குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ஒரு மாதிரி கியூட்டா ரொம்ப அழகா பண்ணுவார். ரொம்ப ரொம்ப நல்லா. மிக உயர்ந்ததடி அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப குவைட்டா இருப்பாரு, ஆடும்போது வெறித்தனமா இருக்கும், சூப்பரா இருக்கும். விஜய் சார் கூட ஆடணும்னு சோ நர்வஸ். பயங்கரமா ஒரு டான்ஸ் முன்னாடி இந்த கொரியோகிராஃபர்ஸும் சரி, அதாவது தளபதி பாட்டு கிடைக்கிறாதா அது ஒரு மாதிரியா ஒரு ஸ்டைலில் ஒன்று பண்ணுவார்ல. நம்ம பண்றதை என்ஹான்ஸ் பண்ணி நம்மளை தூக்கி விடுற ஒரு எயில் படிக்கட்டாதான் எப்பவுமே தளபதி இருந்திருக்காரு. இதுதான் உண்மை. நாங்களும் பிளேயர் தான் சார், ஆனால் எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். First thing when I speak about Vijay, எனக்கு என்ன தோணுதுன்னா the dance. South India's pride in dance னா அது எங்களுடைய விஜய் சார் தான். ப்ரொஃபஷனலா ஈக்குவலா டான்ஸரே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ஈக்குவலான டான்ஸரே கிடையாது. God, Vijay can really dance. Unbelievable. விஜய் சார் மாதிரி யாரும் டான்ஸ் பண்றாங்க. விஜய் சார் மாதிரி நினைச்சவங்க யாரும் டான்ஸ்ல ஆடிட முடியாது. பொறாமப்பட்டிருக்கேன், செத்துருக்கேன். என்ன மனுஷன் இப்படி ஆடுறாரு ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது. இப்போ பிரபுதேவா இருக்காரு, அவர் he himself is a dance master. இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு பேர் உண்டு. ஆனா அவரே பார்த்து மிரண்ட ஒரு ஹீரோனா டான்ஸ்ல இளைய தளபதி விஜய் தான். இந்த முகத்தை என் வாழ்க்கையில் இனிமே நான் பார்க்கவே கூடாதா. அடிச்சு உடச்சு எடுத்துட்டு வா. என்னடா சொன்னாம பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய், என்ன பிடிச்சவள கோடி பேர் காட்டா வெளியில. அவ்வளவு பணம் இருக்கா? என்ன மாசுங்க விஜய் தம்பிக்கு. பாட்டுல புரியலையா? இந்த வாட்டி மிஸ் ஆகாதில்ல. பாட்டுல புரியலனா அப்ப ஃபைட் தான். மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே காளை. ஆடிவாசல் தெரிஞ்சதுமே வந்துடுவா பாரு. வெற்றி மேரே!
பேர் இருக்கலாம், ஆனா ஏன் முன்னாடி ஒரே ஒருத்தன் தான். ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தானா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். எப்ப வந்தேன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றதுதான் முக்கியம். நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்ப 68 அது கடைசி படம் தாங்க. இப்ப 69 வந்திருக்கு, 69 வந்திருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து தளபதி படம் எடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு பொங்கல் தீபாவளினா செலிப்ரேஷனே தளபதி படம் ரிலீஸ் ஆனாதான் செலிப்ரேஷன். அதுவே இல்லைன்னா நார்மலா எப்பவும் போல நார்மலா போயிட்டு நார்மலா போகும் தலைவா, அவ்வளவுதான். தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம் பேரே வச்சு. தளபதி ஃபேன் நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட ஒரு படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அதெல்லாம் ஹேர் கட் பண்ணுறோம். உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டோம்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சாகணும். நாங்கள் எப்பவுமே டிவிக்கே தான். தமிழக வெற்றி கழகம் தான். டிவிக்கே தான். கண்டிப்பா டிவிக்கு, தமிழக வெற்றி கழகம் தான் சப்போர்ட் பண்ணும். எப்பவுமே டிவிக்கே தான். விஜய்க்கு தான். என்னுடைய ஆதரவு எம்ஜிஆரை போலவே விஜய், எம்ஜிஆரை போலவே விஜய். அவர்தான் உங்கள் தளபதி விஜய். நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் தாம் தான் அடுத்த முதல்வர் என கூறி வருவதாக விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. I'm waiting. அடிவே தந்த வேர்வைக்கு ஈடில்லையே, இந்த ஊர் பூக்கும் நேரத்தில் நீ இல்லையே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ, இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன்.